ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளில் நிறைய பேருக்கு ஹிந்தியில் பேசுகிறதுக்கு பிடிக்கும், ஆனால் தெரியாது. மூவி பார்க்க பிடிக்கும், ஆனால் புரியாது. இப்படி இருக்கவங்களுக்காகத்தான் நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். ஹிந்தியில் பேசுகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையான கைடன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. வேர்ட்ஸ் மீனிங்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா ஹிந்தியும் ஈஸி தாங்க. சரி, ஏன் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம தமிழ்நாடை தாண்டி எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருந்தாலும் மோஸ்ட்லி ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அடுத்ததாக எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தராது நார்த் இந்தியாவில் உள்ளவங்க இல்லை ஹிந்தி பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவாது நமக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் தானே. சரி, வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் வேர்ட்ஸ். அதாவது நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணுறோன்னு வைங்க, அவங்க கூட வர கான்வர்சேஷனில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தேவைப்படுற வேர்ட்ஸும் அதோட மீனிங்கையும் பார்க்கலாம். ஹலோ அப்படின்னு நம்ம எப்படி ஃபார்மலாக ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, நமஸ்தே. நமஸ்தே. ந ம ஸ்தே. ந ம ஸ்தே. நமஸ்தே. ஹலோக்கு ஹிந்தியில் இன்னொரு ஃபார்மல் வேர்டும் கூட இருக்குது, அதுதான் நமஸ்கார். नमस्कार. न म स्कार. न म स्कार. நமஸ்கார். அடுத்ததா குட் மார்னிங். குட் மார்னிங்க்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா சுப்ரபாத். சுப்ரபாத். சுப் ர பாத். சுப் ர பாத். சுப்ரபாத். குட் ஆஃப்டர்நூன். இதை ஹிந்தியில் சுப் दोपहर. சுப் दोपहर. சுப் दोपहर அப்படின்னு சொல்லலாம். குட் ஈவினிங். இதை ஹிந்தியில் சுப் சந்தியா. சுப் சந்தியா. சுப் சந்தியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குட் நைட். இதை ஹிந்தியில் சுப் ராத்திரி. சுப் ராத்திரி. சுப்ராத்ரி அப்படின்னு சொல்லலாம். குட் பாய் அப்படிங்கிறத இன்ஃபார்மலாக எப்படி சொல்லணும் அப்படின்னா அல்விதா. அல்விதா. அல்விதா அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ. இதுக்கு ஹிந்தியில் தன்யவாத். தன்யவாத் அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் அப்படிங்கிறத ஹிந்தியில் கிருப்பயா. கிருப்பயா. கிருப்பயா அப்படின்னு சொல்லணும். எஸ் இல்லைன்னா நோ, அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா எஸ்ஸுங்கிறதுக்கு ஹான். ஹான். ஹான் அப்படின்னும், நோ அப்படிங்கிறத நஹி. நஹி. நஹி அப்படின்னும் சொல்லணும். ஓகே அப்படிங்கிறத ஹிந்தியில் டீக் ஹே. டீக் ஹே. டீக் ஹே அப்படின்னு சொல்லணும். குட் அப்படிங்கிறத ஹிந்தியில் அச்சா. அச்சா. அச்சா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.